Hi friends, welcome back to my channel. உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமும் ஆரோக்கியமும் பெருகிட உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதாவது தேங்காய் பாலில் கேசரி எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதோட வீடியோவை எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் வீடியோவோட லாஸ்ட்டில் கிச்சன் டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கேசரி செய்ய தேவையான பொருட்கள் நான் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறமா தேங்காய் பால், அப்புறம் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, அப்புறம் நெய், அப்புறமா கேசரி பவுடர், அரை கப் சுகர். இவ்வளோதான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம நெய்யில் எல்லா நட்ஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால், உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். நான் இதில் நிலக்கடலை சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். அப்புறமா கேசரி பவுடர், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா சுகர் சேர்த்துக்கிறேன், இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பேனில் இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான குழன்னு கட்டியாக இல்லாமல் நெய் ததும்புற கேசரி ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் நீங்கள் எல்லோரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கிற வீட்டு உபயோக டிப்ஸ் இதை சொல்ல போகிறேன். டிப்ஸ் நம்பர் 1, இது என்னென்னா உப்பு, தேயிலைத்தூள் இந்த ரெண்டையும் வெந்நீரில் கலந்து மிக்ஸ் பண்ணி இதை வச்சு நீங்கள் கண்ணாடி டம்ளர்கள், ஜாடிகள், கிளாஸ் இதெல்லாம் கழுவுனீங்கன்னா ரொம்பவே பளபளப்பாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 2, கோழி முட்டைகள் நிறைய இருந்துன்னா அது நிறைய நாள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது கெட்டுரும். இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வேப்பிலைகளை போட்டு வச்சிங்கன்னா இந்த முட்டைகள் அதிக நாள் கெடாமல் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3, வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் சமைக்கும்போது இதை கட் பண்ண உடனேயே மோர் கலந்த தண்ணீரில் போட்டு வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டு இதோட நிறம் மாறாது, கரையும் பிடிக்காது, இதில் இருக்கிற துவர்ப்பு தன்மையும் நீங்கும். டிப்ஸ் நம்பர் 4, நம்ம குடிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக துளசியை போட்டு வச்சிங்கன்னா குடிக்கிற தண்ணி மணமாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 5, தயிர் வைக்கும்போது அதில் ஒரு துண்டு தேங்காயை போட்டு வச்சிங்கன்னா தயிர் சீக்கிரத்தில் புளிக்காது.